தலைவர் மற்றும் நில உச்சவரம்பு தொடங்கி இலவச வீட்டுமனை பட்டா வரை ஏழை எளிய மக்களின் நிலம் சார்ந்த கனவுகளை நிறைவேற்றிய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த கலைஞரை நான் வணங்கி ஒரு உரையை ஆரம்பிக்கிறேன். கலைஞர் தலைவர் கலைஞர் மரியாதைக்குரிய பேரவைத் தலைவர் அவர்களே, பேரறிஞர் அண்ணா இல்லை என்று நினைத்தோம், கவலை அடைந்தோம். ஆனால் தலைவர் கலைஞர் இல்லை என்று நினைத்தோம், கவலை அடைந்தோம். இந்த தலைவர்கள் எல்லாம் இல்லாவிட்டாலும் இவர்களின் மொத்த உருவமாக எங்களுக்கு கிடைத்த வழிகாட்டும் தலைவராகவும் ஆளுமை மிக்க தலைவராகவும் தந்தையை போல் தமிழ்நாட்டை செதுக்கி 11.19% வளர்ச்சியுடன் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உயர்த்திய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நான் வணங்குகிறேன். தலைவர் கலைஞர் அவர்களின் கொள்கை பிடிப்பும் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் செயல்திறனும் ஒருங்கே பெற்று எந்த ஆதிக்கத்திற்கும் அஞ்சாமல் எதையும் துணிவோடு எதிர்கொண்டு எங்களுக்கு நம்பிக்கையூட்டும் இளம் தலைவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களை நான் வணங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் என்னுடைய 28வது வயதில் இந்த சட்டமன்றத்திற்கு நான் நுழைந்தேன். இன்றைக்கு 10வது முறையாக இந்த சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். அதற்காக என்னுடைய அருப்புக்கோட்டை தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 10வது முறையாக வெற்றி பெறுவதற்கு எனக்கு இடம் ஒதுக்கி கொடுத்த தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துணை கொறடாவிற்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மானிய கோரிக்கையில் பேச வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வருவாய்த்துறையின் கொள்கை குறிப்பை நான் படித்து பார்த்தேன். ஒரு மாறுதல் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நம்ம நாட்டு மக்கள் மத்தியிலே வாக்கு கேட்டீர்கள். நான் இந்த பக்கத்தை இந்த புத்தகம் பூரா நான் படித்து பார்த்தேன். போன தடவை நாங்கள் 400 சொச்சம் பக்கம் இதில் கொள்கை விளக்க குறிப்பிலே நாங்கள் பதிவு செய்திருந்தோம். இதிலே 100 பக்கங்கள் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. குறைந்ததற்கு காரணம் கொள்கை குறைந்து விட்டதா அல்லது கொள்கையிலே உங்களுக்கு குறைபாடு இருக்கா என்பதையெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசும்போது சொல்ல வேண்டும். பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் மாறுதல் வேண்டும் என்று சொன்னீர்கள். மாண்புமிகு அவை முன்னவர் அவர் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையிலும் பக்கங்கள் குறைகிறது என்று சொன்னார்கள். லட்சியம் இங்கே குறையவில்லை. லட்சியத்தை நிறைவேற்றுகிற ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. பேரவைத் தலைவர்களே, லட்சியங்கள் குறைந்ததா இல்லை என்பதை இந்த 3 மாத காலத்தில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.